கலாய்க்க இன்னொரு டாபிக் கிடச்சிச்சு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இந்த டைட்டில் கிளிம்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எல்லாரும் வாயடிச்சு போயிட்டீங்கல்ல, நானும் தான். ஓஎம்ஜி இப்படி ஒரு கம்பேக்கா, ஹேட்ஸ் ஆஃப் லெஜண்ட் சார். ஸோ எனக்கு வந்து லீடர் டைட்டில் கிளிம்ஸ் வந்து இப்படி ஒரு வீடியோ வந்திருக்குதுனே தெரியாது. காலையில் ஏஞ்சி பார்த்து ஃபோன் பார்க்கும்போது ரீல்ஸு மீம்ஸு எல்லாத்துலேயுமே லெஜெண்டை வந்து ரொம்ப பாராட்டி அப்படி போட்டிருந்தாங்க. என்னடா வீடியோ இதுன்னு அப்புறம் நான் யூடியூப்பில் போய் பார்க்குறேன். என்னால் வந்து என்ன இப்படி மிரட்டியிருக்காரு இந்த டைட்டில் கிளிம்ஸ்லேயே அப்படின்னு தான் தோணுச்சு. நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சியா இது அப்படி தான் தோணுச்சு. கம்பேக் கொடுக்கலாங்க, அதுக்குன்னு செகண்ட் மூவிலே இப்படி ஒரு கம்பேக்கா, வேறு மாதிரி. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 2 நிமிஷம் வீடியோவில் நம்மளால் எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. மெயினாக பார்த்தீங்கன்னா இவரெலாம் ஹீரோவாக நடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை கேட்கவே முடியாது. ஏன்னா அதுக்கான ஆன்சரை அந்த டைட்டில் கிளிம்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒருத்தர் கேட்குறாரு, நீலாம் ஹீரோவாடா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார்ல, தான் பசங்களுக்கு எல்லா அப்பாவும் ஹீரோ தான்டா. இதை கேட்டுட்டு இந்த கேள்வியை எவனாலுமே கேட்க முடியாது. சரி, படம் எப்படி இருக்குது அது வந்து செகண்டரி, அது எப்படி வேணால் இருக்கட்டும். ஆனால் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனை வந்து இவ்வளோ சூப்பராக மாஸாக அந்த ஃபைட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. மாஸாக இவ்வளோ சூப்பராக எந்த ஒரு கேள்வியுமே எழுப்ப முடியாத மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ரியலி சூப்பர். எனக்கு இந்த டைட்டில் கிளிம்ஸில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி சீனில் வந்து தன்னோட பொண்ணு காதில் இருந்து அந்த இயரிங் ஏடை வந்து எடுக்கிறாருல்ல, கரெக்டாக பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகும். வேறு லெவல் மாசாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த சீனு. ஸோ இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனிவே நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி வந்து இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். வேறு லெவல் பண்ணிட்டாரு. அதே மாதிரி கம்பேக், த மேன் ஆஃப் கம்பேக் அப்படின்னாலே நான் எஸ்டிஆர் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வரும். ஸோ இனிமேல் கம்பேக் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கினாலே எஸ்டிஆர் கூட சேர்த்து லெஜண்டும் வந்து கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் வருவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் துரை செந்தில்குமார். இவர் வந்து பட்டாசு, கொடி, காக்கி சட்டை, எதிர்நீச்சல். ஸோ இந்த மூவிஸில் நான் காக்கி சட்டையை மட்டும் பார்த்ததில்லை. மற்றபடி அந்த 3 படமே ரொம்ப நல்ல படம், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஓகே கைஸ், நீங்கள் நம்ம அண்ணாச்சியோட டைட்டில் கிளிம்ஸை பார்த்தீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.